ஒரு பக்கம் பிரம்மதேவர் உலக உயிரினங்களை படைக்கவும் அதற்கு உறுதுணையாக மகாவிஷ்ணுவும் இருக்க, மறுபக்கம் நம்ம கைலாயத்தை காட்டுறாங்க. நம்ம பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் பிரபஞ்ச உபதேசமெல்லாம் அளித்த பிறகு நம்ம சிவபெருமான் கைலாயத்துல தியானத்துல இருக்காரு. அவர் தியானத்துல இருக்கிறத பாக்குறதுக்கோ பல கோடி கண்கள் வேண்டும். அவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த காட்சியை பாக்குறதுக்கே. கதையை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறந்துடாம ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க தொடர்ந்து கதைக்குள்ள போலாம். இங்கிட்டு நம்ம பிரம்மதேவரோ உலக உயிரினங்களை எல்லாம் படைத்து பின் மகாவிஷ்ணுவையும் கூட்டிக்கிட்டு கைலாயத்துக்கு போறாரு. அங்க கைலாயத்துல நம்ம சிவபெருமான சுத்தி நந்தியும் பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் நாரதரும் மற்றும் சப்த ரிஷிகள் இப்படி எல்லாரும் அவரை சுத்தி நிக்கிறாங்க. அந்த பக்கம் தியானத்துல இருந்த நம்ம சிவபெருமான் மெதுவா கண்ணை திறந்து எல்லாரையும் பாக்குறாரு. சுத்தி இருந்த எல்லாரும் சிவனை வணங்குறாங்க. உடனே நம்ம நந்தி பகவான் சொல்றாரு, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கன்னு சொல்ல, பக்கத்துல இருந்த பிரம்மதேவரோ ஹரஹர மகாதேவான்னு சொல்லி சிவனை பார்த்து பரம்பொருளான தெய்வம் நீயே, ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறார். உடனே அந்த இடமே ஒரே பாட்டு டான்ஸ்மா களை கட்டுது. இது எல்லாத்தையும் அழகா ரசிக்கிறார் நம்ம சிவபெருமான். மகாவிஷ்ணு சொல்றாரு, சந்திர ஒளி போல் அருளை பொழிந்து கருணை கடலே நீ காப்பாய், உன் திரு உருவ அழகினால் தேவா லோகம் மூன்றிற்கும் ஒளி கொடுப்பாய், ஜெய ஜெய தேவா மகாதேவான்னு நம்ம மகாவிஷ்ணு ஒரு பக்கம் பாட, அங்கிட்டு நம்ம பிரம்மதேவர் சும்மா இருப்பாரா? அவரு ஆதியும் நீயே அந்தமும் நீயே, அருட்பெரும் ஜோதி நீந்தானே, ஜெயமும் நீயே பயமும் நீயே, அபயகரமும் நீதானே, ஜகத்தினை அனைத்தும் படைத்தும் காக்கும் உபயகரமும் நீதானே, ஹரஹர தேவா மகாதேவான்னு அவர் ஒரு பக்கம் பாட, நம்ம நாரதரும் அவர் பங்குக்கு கடலையும் துளியாய் மாற்றிடுவாய், துளியையும் கடலாய் நீ ஆக்கிடுவாய், அரஹர தேவா மகாதேவா. இப்படி எல்லாரும் மாறி மாறி சிவன் மேல அவங்க கொண்ட அளவுக்கு அதிகமான பக்திய காட்டுறாங்க. ஒரு வழியா பாடல் முடிய பிரம்மதேவர் சிவனை நோக்கி கேட்கிறாரு, மூன்று உலகத்திற்கும் அதிபதியான நமச்சிவாயரே, நீங்கள் இந்த கைலாயத்துல திரிசூலம் ஏந்த அற்புதமா அவதரிச்சிருக்கீங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் தங்களுக்கே கடமைப்பட்டது. இந்த உலகத்தின் நன்மையை கருதி நீங்க இந்த கைலாயத்துல அவதரிச்சிருக்கீங்கன்னு சொல்ல, மகாவிஷ்ணு உடனே தேவர்களும் கந்தர்வர்களும் மானிடர்களும் தங்களோட தரிசனத்தை கண்டால் ஆனந்தம் அடைவாங்க. பின் படைப்பின் அதிபதியான பிரம்மர் சொல்றாரு, நமச்சிவாயரே, நான் உலக உயிர்களை படைக்க ஆரம்பித்த பிறகு உங்களோட ஆணைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இந்த கைலாயத்துல வந்து அவதரிச்சிட்டீங்கன்னு சொல்ல, உடனே நம்ம சிவபெருமான் சொல்றாரு, நான் ஜோதிலிங்கத்தில் இருந்து இந்த ரூபத்தில் அவதரித்தது உங்கள் விருப்பத்திற்கு வடிவம் கொடுக்கதான் பிரம்மதேவா. ஏன்னா இந்த உலகத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நீங்கள் படைப்பு தொழில ஆரம்பித்த பிறகு தர்மம், நீதி, நேர்மை, நியாயம் இப்படி எல்லாம் சரிவர நடக்கணும்னா மும்மூர்த்தியான நம்ம மூணு பேரும் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பிரம்மதேவரோ இந்த பக்கம் சிவபெருமான்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு நினைச்சுக்கிட்டு தயங்கிக்கிட்டே இருக்காரு. அத சிவபெருமான் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நம்ம சிவபெருமான் பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறாரு, என்னட்டே கேட்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? தயங்காம கேளுங்க பிரம்மதேவரே அப்படின்னு சொல்ல, நம்ம பிரம்மதேவரும் நமச்சிவாயரே, மும்மூர்த்திகளின் துணையோடு உலக உயிரினங்கள் எல்லாம் தோன்றி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த உலகத்தோட சிருஷ்டி எல்லாம் முழுமை அடைஞ்சிருச்சு. நம்ம மூவரும் மூர்த்தியாக இந்த ரூபத்துல அவதரிச்சிட்டோம். ஆனா தங்களோட ஆதிசக்தியை நாங்க பார்க்க வேணும். ஆதிசக்தியின் அவதாரம் எங்கு எப்போது நடக்கும் பிரபுவேன்னு கேட்கிறாரு. உடனே அங்கே கைலாயத்துல இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அவங்கவுங்க முகத்தை பார்த்துக்கிறாங்க. சிவபெருமான் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் அமைதியா இருக்கும்போது முதல்ல நம்ம நாரதர் ஆரம்பிக்கிறார். நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு, எங்களோட சந்தேகத்தை உங்களால தான் தீர்க்க முடியும் பிரபுவே. நீங்க இப்படி மௌனமா இருந்தா உங்க மௌனத்துல ஏதோ ரகசியம் இருக்கும் போலயேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம சிவபெருமான் சொல்றாரு, அப்படி ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியாம எதுவும் இல்ல, சொல்றேன் கேட்டுக்கங்கன்னு சொல்லி, ஆதிசக்தி பெண்ணாக அவதரிக்கணும்னா அது மனித குலத்தின் தாய் தந்தையால மட்டும்தான் நடக்கும்.
உடனே குறுக்க நம்ம மகாவிஷ்ணு கேக்குறாரு, ஏன் பிரபுவே ஆதிசக்தியும் தங்களைப் போலவே இங்கு அவதரிக்க மாட்டாங்களான்னு கேட்க, அதற்கு நம்ம சிவபெருமான், மகாவிஷ்ணுவே அது படைப்பின் விதிப்படி தவறுன்னு சொல்றாரு. இங்கிட்டு நம்ம நாரதரோ பொறுமை இழந்து, நமச்சிவாயரு ஆதிசக்தியின் பெண் அவதாரத்தின் தாய் தந்தை யாருன்னு சொல்லுங்க, உடனே தெரிஞ்சுக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, நம்ம சிவபெருமானும் நம்ம தச்ச மகாராஜாவும் அவரோட மனைவியான பிரசுதியும் தான் ஆதிசக்தியோட தாய் தந்தைன்னு சொல்றாங்க. ஆதிசக்தியின் தாய் தந்தை யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே ஆதிசக்தி எப்படி பிறக்கிறாங்க என்னங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் மேலும் இந்த மாதிரி வீடியோ போட எனக்கு உறுதுணையா இருக்கும்.